பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 202 தொகுதிகளை கைப்பற்றி ஆட்சியை தேசிய ஜனநாயக கூட்டணி தக்க வைத்துள்ளது. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் அமோக வெற்றி பெற்று மீண்டும் ஆட்சி அமைக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து பாஜக, ஐக்கிய ஜனதா தளம், லோக் ஜனசக்தி, ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா, ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா கட்சிகள் கைகோர்த்து போட்டியிட்டன. 243 தொகுதிகள் கொண்ட பீகார் மாநிலத்தில் 160 தொகுதிகள் வரை தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கிடைக்கும் என்று கருத்து கணிப்புகளில் கூறப்பட்ட நிலையில் அதனையும் தாண்டி 202 தொகுதிகளை கைப்பற்றி பிரம்மாண்ட வெற்றியை ருசித்திருக்கிறது தேசிய ஜனநாயக கூட்டணி. அதிலும் கடந்த 2020 ஆண்டு தேர்தலில் 74 தொகுதிகளில் வெற்றி பெற்றிருந்த பாஜக தற்பொழுது 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 89 இடங்களில் தனது சாம்ராஜ்யத்தை பரப்பி இருக்கிறது. சென்ற தேர்தலில் நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளத்திற்கு 43 தொகுதிகளே கிடைத்தன. ஆனால் இந்த தேர்தலில் 101 தொகுதிகளில் போட்டியிட்டு 85 தொகுதிகளில் அந்த கட்சி வெற்றி கொடியை நாட்டியுள்ளது. இதேபோல லோக் ஜனசக்தி 19 இடங்களிலும், ஹிந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா 5 தொகுதிகளிலும், ராஷ்டிரிய லோக் மோர்ச்சா 4 இடங்களிலும் வாகை சூடியுள்ளன. பீகார் தேர்தலில் மிக பெரும் பின்னடைவை சந்தித்து மோசமான தோல்வியை சந்தித்துள்ளது மகாகத்பந்தன் கூட்டணி. ராஷ்டிரிய ஜனதா தளம், காங்கிரஸ், சிபிஐ எம்எல், சிபிஐ, சிபிஎம், விகாஸ் இன்சான், ஐஐபி கட்சிகள் ஒன்று சேர்ந்து போட்டியிட்ட நிலையில் அந்த கூட்டணிக்கு வெறும் 35 இடங்கள் மட்டுமே கிடைத்துள்ளன. 2020 ஆண்டு தேர்தலில் 75 இடங்களில் வெற்றி பெற்றிருந்த ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி இந்த முறை 143 தொகுதிகளில் போட்டியிட்டு 25 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. கடந்த முறை தேர்தலில் 19 தொகுதிகளில் வென்றிருந்தது காங்கிரஸ் கட்சி. இந்த முறை 61 தொகுதிகளில் போட்டியிட்ட அந்த கட்சி வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வென்று அதல பாதாளத்திற்கு சென்றுள்ளது. சிபிஐ எம்எல் 2 தொகுதிகளிலும், சிபிஐ மற்றும் ஐஐபி தலா 1 தொகுதியிலும் வெற்றி பெற்றுள்ளது. தேர்தல் வியூக வகுப்பாளரான பிரசாந்த் கிஷோரின் ஜன் சுராஜ் கட்சி 238 தொகுதிகளில் போட்டியிட்டு 1 தொகுதியில் கூட வெற்றி பெறாமல் படுதோல்வியை சந்தித்தது. அதே சமயம் பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் 5 தொகுதிகளை கைப்பற்றி ஐதராபாத் எம்பி அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி கவனம் ஈர்த்துள்ளது. பகுஜன் சமாஜ் கட்சி ஒரு இடத்தில் வெற்றி பெற்றுள்ளது. நாட்டையே ஆண்ட காங்கிரஸ் கட்சி பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் வெறும் 6 தொகுதிகளில் மட்டுமே வென்று மிகப்பெரிய பின்னடைவை சந்தித்துள்ளது. மகாகத்பந்தன் கூட்டணியில் அங்கம் வகித்த காங்கிரஸ் கட்சி 61 தொகுதிகளில் போட்டியிட்டது. இதில் வால்மீகி நகர், சன்பாட்டியா, கிஷன்கஞ்ச், மணிகரி உள்ளிட்ட 6 தொகுதிகளில் மட்டுமே காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற்றுள்ளது. அதிலும் வால்மீகி நகரில் 1675 வாக்குகள், சன்பாட்டியா தொகுதியில் 602 வாக்குகள், போர்பஸ்கஞ்ச் தொகுதியில் 221 வாக்குகள் என சொற்ப வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளர்கள் போராடி வெற்றி பெற்றுள்ளனர். அதிகபட்சமாக மணிகரி தொகுதி வேட்பாளர் மனோகர் பிரசாந்த் சிங் 15,168 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளார். பீகாரில் 1990 ஆண்டு காங்கிரஸ் கட்சி ஆட்சியை இழந்தது. கடந்த 35 ஆண்டுகளாக பீகாரில் வீழ்ச்சியை சந்தித்து வரும் காங்கிரஸ் கட்சி கடந்த சட்டப்பேரவைத் தேர்தலில் 70 தொகுதிகளில் போட்டியிட்டு 19 மட்டுமே வெற்றி பெற்றது. கடந்த தேர்தலில் மகாகத்பந்தன் கூட்டணி தோல்விக்கு காங்கிரஸ் கட்சிதான் காரணம் என பரவலாக பேசப்பட்டது. இந்த தேர்தலிலும் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதில் தயக்கம் காட்டியது. கூட்டணி வேட்பாளர்கள் போட்டியிடும் தொகுதிகளில் போட்டி வேட்பாளர்கள் நிறுத்தியது, தாமதமாக பரப்புரையை தொடங்கியது என காங்கிரஸ் தோல்விக்கான காரணங்களாக அமைந்ததாக அரசியல் ஆய்வாளர்கள் கூறுகின்றனர். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள நிலையில் முதலமைச்சர் பதவியை பாஜக கோரலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். 2020 ஆண்டு சட்டப்பேரவைத் தேர்தலில் 115 இடங்களில் போட்டியிட்ட நிதிஷ்குமாரின் ஐக்கிய ஜனதா தளம் 43 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றது. அதே நேரம் 110 இடங்களில் போட்டியிட்ட பாஜக 74 இடங்களில் வெற்றி பெற்றிருந்தது. எனினும் முதலமைச்சர் பதவி நிதிஷ்குமாருக்கு வழங்கப்பட்டது. ஆனால் இம்முறை முதலமைச்சர் பதவியை பாஜக கோரலாம் என அரசியல் விமர்சகர்கள் கருதுகின்றனர். நிதித்துறை, வருவாய், உள்துறை உள்ளிட்ட முக்கிய இலாக்காக்களை பாஜக தன்வசம் வைத்திருக்க விரும்பும் என்றும் கூறப்படுகிறது. ஒருவேளை முதலமைச்சர் பதவியை பாஜக கைப்பற்றினால் ஐக்கிய ஜனதா தளம் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வழங்கப்படலாம் என தெரிகிறது. முக்கிய திட்டங்கள் முதல் புதிய மசோதாக்கள் மற்றும் கட்டமைப்பு சீர்திருத்தங்கள் வரை கொள்கை வகுப்பில் பாஜகவின் கரங்கள் ஓங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பீகார் அரசாங்கத்தின் முக்கியமான முடிவுகள் மத்திய அரசால் வடிவமைக்கப்படலாம் என்று அரசியல் ஆய்வாளர்கள் நம்புகின்றனர். அதே நேரம் மத்தியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் முக்கிய அங்கமாக ஐக்கிய ஜனதா தளம் இருப்பதால் நிதிஷ்குமார் முதல்வர் பதவியை தக்க வைப்பார் என்ற கருத்தும் நிலவுகிறது. ஆனால் புதிய அரசில் பாஜகவின் ஆதிக்கம் அதிகமாக இருக்கும் என்பதே பெரும்பாலான அரசியல் ஆய்வாளர்களின் கருத்தாக உள்ளது. இந்தியா கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி போராடி வெற்றி பெற்றார்.
பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ரகோபூர் தொகுதியில் மகா கத்பந்தன் கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் தேஜஸ்வி யாதவ் வெற்றி பெற்றார். பீகாரில் 2 கட்டங்களாக நடந்த சட்டமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நடைபெற்றது. இதில் ரகோபூர் தொகுதியில் காங்கிரஸ், ஆர்ஜேடி உள்ளிட்ட கட்சிகளின் மகா கத்பந்தன் கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளரும் ராஷ்டிரிய ஜனதா தள கட்சி தலைவருமான தேஜஸ்வி யாதவ் போட்டியிட்டார். 1995ஆம் ஆண்டு லாலு பிரசாத் யாதவ் போட்டியிட்டு முதலமைச்சராக தேர்வு செய்யப்பட்ட தொகுதியில் 2015 முதல் சிட்டிங் எம்எல்ஏவாக தேஜஸ்வி யாதவ் இருந்தபோதும் இம்முறை வெற்றி அவருக்கு எளிதாக இருக்கவில்லை. தொடக்கத்தில் முன்னிலை வகித்த தேஜஸ்வி யாதவ் சில சுற்றுகளில் பின்னடைவை எதிர்கொண்டார். எனினும் அடுத்தடுத்த சுற்றுகளில் கூடுதல் வாக்குகளை பெற தொடங்கிய தேஜஸ்வி யாதவ் 32 சுற்றுகளின் முடிவில் 1,18,597 வாக்குகளை பெற்று வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சதீஷ்குமாரை 14,532 வாக்குகள் வித்தியாசத்தில் தேஜஸ்வி யாதவ் தோற்கடித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மூத்த மகன் தேஜ் பிரதாப் யாதவ் அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் முன்னாள் முதலமைச்சர் லாலு பிரசாத் யாதவின் மகனும் ஜனசக்தி ஜனதா தள தலைவருமான தேஜ் பிரதாப் யாதவ் மகுவா தொகுதியில் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் தேஜ் பிரதாப் யாதவ் 35,703 வாக்குகள் மட்டுமே பெற்று 3வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். சிராஜ் பாஸ்வானின் லோக் ஜனசக்தி வேட்பாளர் சஞ்சய் குமார் 87,641 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அதேபோல தாராப்பூர் தொகுதியில் 15 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் போட்டியிட்ட பீகார் துணை முதலமைச்சர் சாம்ராஜ் சௌத்ரி 45,843 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். கடந்த ஆண்டு ஆர்ஜேடியில் இருந்து பிரிந்து பாஜகவில் இணைந்த சாம்ராஜ் சௌத்ரி துணை முதலமைச்சர் மற்றும் நிதியமைச்சரானார். தொடர்ந்து தாராப்பூர் தொகுதியில் போட்டியிட்ட அவர் ஆர்ஜேடி வேட்பாளர் அருண்குமாரை விட 45,843 வாக்குகள் அதிகம் பெற்று வெற்றி வாகை சூடினார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை முதல்வருமான தர்கிஷோர் பிரசாந்த் அபார வெற்றி பெற்றார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் இஸ்லாமிய வாக்குகள் அதிகமுள்ள சீமாஞ்சல் பிராந்தியத்தில் உள்ள கதிகர் தொகுதியில் பாஜக சார்பில் மூத்த தலைவர் தர்கிஷோர் பிரசாத் களமிறங்கினார். அவரை எதிர்த்து மகாகத்பந்தன் கூட்டணியில் உள்ள விகாஷில் இன்சான் கட்சி களமிறங்கியது. இருப்பினும் தர்கிஷோர் பிரசாத் 22,154 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி கொடி நாட்டினார். அதே சமயம் பீகார் மாநில காங்கிரஸ் தலைவர் ராஜேஷ்குமார் அதிர்ச்சி தோல்வியை தழுவினார். குதுமா தொகுதியில் இந்துஸ்தானி அவாம் மோர்ச்சா கட்சி வேட்பாளர் லாலன் ராமிடம் 21,525 வாக்குகள் வித்தியாசத்தில் படுதோல்வியை சந்தித்து 2வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி குதுமா தொகுதியில் சுழன்று பிரச்சாரம் செய்தும் ராஜேஷ்குமாரின் வெற்றிக்கு வழிவகுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. கொலை, ஆழ்கடத்தல் என 50க்கும் மேற்பட்ட வழக்குகளுடன் பாகுபலி, மொஹாமா டான் என்ற பட்டப்பெயர்களுடன் வலம் வரும் அனந்தகுமார் சிங் சிறையில் இருந்தபடியே பீகார் சட்டமன்ற தேர்தலில் அமோக வெற்றி பெற்று கவனம் ஈர்த்துள்ளார். பீகார் மாநிலத்தில் மொஹாமா தொகுதியில் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் களமிறங்கிய பிரபல தாதா அனந்தகுமார் சிங் தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ராஷ்டிரிய ஜனதா தள வேட்பாளர் வீணா தேவியை 28,206 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்த்தினார். தேர்தலுக்கு முன்னதாக ஜன்சுராஜ் கட்சி வேட்பாளர் பிரியதர்ஷினி பியூஷின் உறவினரை கொலை செய்த வழக்கில் அனந்தகுமார் சிங்கை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்த நிலையில் தேர்தலில் அனந்தகுமார் சிங் வெற்றி பெற்றுள்ளார். இதற்கு பூமிகர் உள்ளிட்ட உயர் சாதியினரின் வாக்குகளை ஒருங்கிணைத்ததே முக்கிய காரணமாக கூறப்படுகிறது. 1990களில் லாலு பிரசாத், ராப்ரி தேவி ஆட்சி காலங்களில் பூமிகர் மக்கள் மீது கொடூர தாக்குதல் நடத்தப்பட்டது. அப்போது பூமிகர் மக்களுக்கு பாதுகாப்பு அரணாக திகழ்ந்த அனந்தகுமார் சிங் 2005ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்வானார். அதற்கடுத்த தேர்தல்களில் சுயேட்சையாக போட்டியிட்டு எம்எல்ஏவாக பதவி வகித்தார். 2022இல் அனந்தகுமார் சிங் தகுதி இழப்பு செய்யப்பட்ட போது அவரது மனைவி அதே தொகுதியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார். இதனால் மொஹாமா தொகுதி 2 தசாப்தங்களாக அனந்தகுமார் சிங் குடும்பத்தின் கட்டுப்பாட்டில் உள்ளது. அனந்தகுமார் சிங் மீது கொலை, ஆழ்கடத்தல் உள்ளிட்ட 52 வழக்குகள் நிலுவையில் உள்ளன. கடந்த 2022ஆம் ஆண்டு உபா தடுப்புச் சட்டத்திலும் கைது செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. பீகாரில் இளம் சட்டமன்ற உறுப்பினராக பாஜக வேட்பாளர் மைதிலி தாக்கூர் வெற்றி பெற்றார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் அள்ளிநகர் தொகுதியில் பாஜக சார்பில் கிராமிய பாடகி மைதிலி தாக்கூர் களம் கண்டார். விறுவிறுப்பாக நடந்த வாக்கு எண்ணிக்கையின் தொடக்கம் முதலே முன்னிலை வகித்த மைதிலி தாக்கூர் அபார வெற்றி பெற்றார். தன்னை எதிர்த்து போட்டியிட்ட ஆர்ஜேடி வேட்பாளர் வினோத் மிஸ்ராவை விட 8,600 வாக்குகள் கூடுதலாக பெற்று மைதிலி தாக்கூர் வெற்றி கண்டார். 25 வயதே ஆன மைதிலி தாக்கூர் பீகாரின் இளம் சட்டமன்ற உறுப்பினர் என்ற சிறப்பையும் பெற்றார். வெற்றி மகிழ்ச்சியை பாடல் மூலம் மைதிலி தாக்கூர் வெளிப்படுத்தினார். बधैया बाजे आंगने में, बधैया बाजे आंगने में, बधैया बाजे. அள்ளிநகர் தொகுதி மக்களின் மகளாக அவர்களுக்கான அனைத்து உதவிகளையும் செய்வேன் என மைதிலி தாக்கூர் உறுதியளித்தார்.
வெறும் 27 வாக்குகள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவி பீகாரின் சந்தேஷ் தொகுதியில் சந்தோஷத்தை பறிகொடுத்துள்ளார் ஆர்ஜேடி கட்சி வேட்பாளர். பீகாரின் 192வது சட்டமன்ற தொகுதியான சந்தேஷில் ஐக்கிய ஜனதா தளம் சார்பாக ராதா சரண் ஷாவும், ராஷ்டிரிய ஜனதா தளம் சார்பில் திபு சிங் உள்ளிட்ட 11 பேர் களம் கண்டனர். வாக்கு எண்ணிக்கையின் போது 28 சுற்றுகள் முடிவில் ராதா சரண் ஷா 80,598 வாக்குகளும், திபு சிங் 80,571 வாக்குகளும் பெற்றனர். வெறும் 27 வாக்குகள் என்ற மிகச்சிறிய வித்தியாசத்தில் வெற்றியை தன்வசமாக்கியுள்ளார் ராதா சரண் ஷா. 28 வயதான திபு சிங்கை மிக குறைந்த வாக்கு வித்தியாசத்தில் தோல்வியை தழுவ வைத்த இந்த ராதா சரண் ஷாவின் வயதோ 71. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆர்ஜேடி சார்பில் களமிறங்கிய பிரபல போஜ்புரி பாடகர் கேசரி லால் யாதவ் தோல்வியடைந்தார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆர்ஜேடி சார்பில் சாப்ரா தொகுதியில் பிரபல போஜ்புரி பாடகர் கேசரி லால் யாதவ் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கை முடிவில் அவரை எதிர்த்து போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் சோட்டி குமாரி 7,600 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். பாஜக சார்பில் அலிநகர் தொகுதியில் கிராமிய பாடகர் மைதிலி தாகூர் களமிறக்கப்பட்ட நிலையில் அவருக்கு போட்டியாக ஆர்ஜேடி கேசரி யாதவை களமிறக்கி கடைசியில் தோல்வியை கண்டுள்ளது. அதேபோல கர்ககர் தொகுதியில் பிரசாந்த் கிஷோரின் ஜன்சுராஜ் கட்சி சார்பில் போட்டியிட்ட பிரபல நடிகர் ரிதேஷ் ரஞ்சன் படுதோல்வியடைந்து 4வது இடத்திற்கு தள்ளப்பட்டார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட ஐக்கிய ஜனதா தளம் வேட்பாளர் பஷித் சிங் 35,676 வாக்குகள் வித்தியாசத்தில் வாகை சூடினார். MY ஃபார்முலா மூலம் பீகார் தேர்தலில் வெற்றி பெற்றதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். மேற்கு வங்கத்திலும் காட்டுமிராண்டி ஆட்சி முடிவுக்கு வரும் என்று பிரதமர் மோடி கூறியுள்ளார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெற்று ஆட்சியை தக்க வைத்துள்ளது. இந்நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்திற்கு வந்த பிரதமர் நரேந்திர மோடிக்கு நிர்வாகிகளும் தொண்டர்களும் உற்சாக வரவேற்பளித்தனர். தொடர்ந்து நிகழ்ச்சி மேடைக்கு வந்த பிரதமருக்கு பாஜக தேசிய தலைவரும் மத்திய அமைச்சருமான நட்டா, மத்திய அமைச்சர்கள் அமித்ஷா, ராஜ்நாத் சிங் ஆகியோர் ஆளுயர மாலையை அணிவித்தனர். பிரதமர் தனது மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினார். பின்னர் பேசிய பிரதமர் மோடி பீகார் தேர்தலில் MY ஃபார்முலா மூலம் வெற்றி பெற்றதாக கூறினார். सकारात्मक MY माय फॉर्मूला दिया है और ये है महिला और यूथ. மேற்கு வங்கத்திலும் காட்டுமிராண்டி ஆட்சி முடிவுக்கு வரும் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார். பீகார் வெற்றி தமிழ்நாட்டில் உற்சாகத்தை ஏற்படுத்தியிருப்பதாக பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் தொண்டர்களிடையே உரையாற்றிய போது பீகாரின் வெற்றி கேரளா, தமிழ்நாடு, புதுச்சேரி, அசாம், மேற்கு வங்கத்தில் உள்ள பாஜக தொண்டர்களுக்கு புதிய சக்தியை கொடுத்திருப்பதாக கூறினார். भाजपा कार्यकर्ताओं को केरला, तमिलनाडु, पुडुचेरी, असम और पश्चिम बंगाल में भी नई ऊर्जा से भर दिया है. मैं बंगाल के भाइयों बहनों को भी आश्वस्त करता हूं, अब भाजपा आपके साथ मिलकर पश्चिम बंगाल से भी जंगल राज को उखाड़ फेंकेगी. மேற்கு வங்கத்தில் பாஜகவின் வெற்றிக்கு பீகார் வழிவகுத்துள்ளதாகவும் தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் ஆளும் தேசிய ஜனநாயக கூட்டணி மீண்டும் வெற்றி பெற்றுள்ள நிலையில் அக்கூட்டணி கட்சி தொண்டர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். பாட்னாவில் உள்ள ஐக்கிய ஜனதா தளம் அலுவலகத்தில் தொண்டர்கள் மேலதாளங்களுடன் வெற்றியை கொண்டாடினர். பட்டாசுகள் வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்தும் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். அதேபோல பாட்னாவில் பாஜக ஆதரவாளர்கள் ஆடிப்பாடி கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். டெல்லி பாஜக அலுவலகத்திற்கு லாலு பிரசாத் போன்று வேடமணிந்து வந்த சமூக வலைதள பிரபலம் ரத்தன் ரஞ்சன் ஆர்ஜேடியின் சின்னமான அரிக்கன் விளக்கை ஐக்கிய ஜனதா தள சின்னமான அம்பை கொண்டு உடைப்பது போன்று செய்து காட்டியது கவனம் பெற்றது.
பீகார் தேர்தல் வெற்றியை தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பாஜகவினர் கொண்டாடினர். சென்னை தியாகராய நகரில் உள்ள பாஜக மாநில தலைமை அலுவலகத்தில் தொண்டர்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகளை பகிர்ந்தும் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கோவை காந்திபுரம் பகுதியில் உள்ள பாஜக அலுவலகம் முன்பு அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் முருகானந்தம், மாநில பொருளாளர் SR சேகர் தலைமையில் பாஜகவினர் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். கன்னியாகுமரியில் பட்டாசு வெடித்தும் பேருந்து பயணிகளுக்கு இனிப்பு வழங்கியும் பாஜகவினர் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். இதேபோல நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம், தென்காசி உள்ளிட்ட இடங்களிலும் பாஜகவினர் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கினர். பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற பெண்களுக்கான 10,000 ரூபாய் நிதியுதவி திட்டம் முக்கிய பங்காற்றியுள்ளது. பீகாரில் 3,51,00,000 பெண் வேட்பாளர்கள் உள்ள நிலையில் அவர்களில் 1,34,00,000 பேர் 10,000 ரூபாய் நிதியுதவி திட்டத்தில் பயன்பெற்றவர்கள். 2020 50.7% இருந்த பெண் வாக்காளர்களின் வாக்குப்பதிவு தற்போது 71.6% அதிகரித்துள்ளது. இத்திட்டம் NDA கூட்டணி வெற்றி பெற பெருமளவில் உதவியதாக அரசியல் விமர்சகர்கள் தெரிவிக்கின்றனர். அதேபோல 1,67,00,000 குடும்பங்களுக்கு 125 யூனிட் இலவச மின்சாரத்தை NDA கூட்டணி அரசு வழங்கி வருகிறது. இது 200 யூனிட்டாக உயர்த்தப்படும் என மகாகத்பந்தன் கூட்டணி வாக்குறுதி அளித்திருந்தாலும் அது தேர்தல் முடிவில் எதிரொலிக்கவில்லை. முதியவர்களுக்கான ஓய்வூதியத்தை 400 ரூபாயிலிருந்து 1,100 ரூபாயாக நிதிஷ்குமார் அரசு கடந்த ஜூலை மாதம் உயர்த்தியதும் வேலையற்ற பட்டதாரி இளைஞர்களுக்கு மாதம் 1,000 ரூபாய் நிதியுதவி அளிக்கப்படும் என NDA கூட்டணி வாக்குறுதி அளித்ததும் அக்கூட்டணிக்கு கை கொடுத்துள்ளது. சிராக் பாஸ்வானை கூட்டணிக்கு இழுத்தது, இந்தியா கூட்டணியில் முதலமைச்சர் வேட்பாளரை அறிவிப்பதில் எழுந்த இழுபறி, பிரதமர் மோடியின் தொடர் பரப்புரை உள்ளிட்டவை NDA கூட்டணி ஆட்சியின் அரியணையை தக்கவைத்துள்ளது. பீகாரில் நியாயமற்ற முறையில் தேர்தல் நடைபெற்றிருப்பதாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி விமர்சித்துள்ளார். பீகாரின் தேர்தல் முடிவு ஆச்சரியமளிக்கிறது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கருத்து தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி 202 தொகுதிகளிலும், மகாகத்பந்தன் கூட்டணி 35 தொகுதிகளிலும் வெற்றி பெற்றன. 61 இடங்களில் போட்டியிட்ட காங்கிரஸ் வெறும் 6 இடங்களில் வெற்றி பெற்றது. இந்நிலையில் பீகார் தேர்தல் தோல்வி தொடர்பாக காங்கிரஸ் MP ராகுல் காந்தி வெளியிட்டுள்ள X தளப்பதிவில் தங்கள் கூட்டணி மீது நம்பிக்கை வைத்த பீகாரில் உள்ள லட்சக்கணக்கான வாக்காளர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துள்ளார். பீகாரில் இந்த முடிவு உண்மையிலேயே ஆச்சரியமளிப்பதாகவும் ஆரம்பத்திலிருந்தே நியாயமற்ற முறையில் நடந்த தேர்தலில் தாங்கள் வெற்றி பெற முடியவில்லை என்றும் கூறியுள்ளார். அரசியல் அமைப்பு மற்றும் ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கான போராட்டம் இது என்று குறிப்பிட்டுள்ள ராகுல் காந்தி, காங்கிரஸ் கட்சியும் இந்தியா கூட்டணியும் இந்த முடிவை ஆழமாக மதிப்பாய்வு செய்து ஜனநாயகத்தை காப்பாற்ற தங்கள் முயற்சிகளை இன்னும் திறம்பட செய்யும் என்றும் தெரிவித்துள்ளார். பீகாரில் மகளிருக்கு 10,000 ரூபாய் கொடுத்து பாஜக வெற்றியை களவாடிவிட்டதாக தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை குற்றம் சாட்டியுள்ளார். முன்னாள் பிரதமர் ஜவஹர்லால் நேருவின் பிறந்தநாளை ஒட்டி சென்னை சத்தியமூர்த்தி பவனில் அவரது உருவப்படத்திற்கு காங்கிரஸ் தலைவர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை, பீகார் வேறு தமிழ்நாடு வேறு என்றும் தமிழ்நாட்டு மக்கள் பாசிசத்தை ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் என்றும் நம்பிக்கை தெரிவித்தார். தொடர்ந்து பேசிய அவர், பீகார் சட்டப்பேரவை தேர்தலில் NDA கூட்டணி வெற்றி பெற்றது குறித்து கருத்து தெரிவித்தார். மக்களுடைய வரிப்பணத்தை எடுத்து மக்களுக்கே கொடுக்கும் விதமாக 10,000 ரூபாய் தேர்தல் முடிவை களவாடி இருக்கிறார்கள் என்றுதான் இதற்கு பொருள். ஜனநாயகமா சர்வாதிகாரமா என்ற சவால்களை நாடு எதிர்கொண்டு வருவதாகவும் செல்வ பெருந்தகை தெரிவித்தார். பணம் கொடுத்தாலும் மக்கள் மனம் வைத்தால்தான் வாக்களிப்பார்கள் என பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். பீகார் தேர்தல் வெற்றியை நெல்லையில் பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் தலைமையில் அக்கட்சி தொண்டர்களும் நிர்வாகிகளும் பட்டாசு வெடித்து கொண்டாடினர். அந்த வழியாக வந்த பேருந்தை நிறுத்தி பயணிகளுக்கு இனிப்பு வழங்கி மகிழ்ச்சியை வெளிப்படுத்தினர். தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய நயினார் நாகேந்திரன், மகளிருக்கு 10,000 ரூபாய் பணம் கொடுத்து பாஜக வெற்றியை களவாடி விட்டதாக எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுவது குறித்து பதிலளித்தார். யாருக்கு எது கொடுத்தாலும் மக்கள் மனது வைத்தால்தான் ஓட்டு போட முடியும். பணம் கொடுத்தா மட்டும் யார் ஓட்டு போட்டுருவாங்க? மக்கள் மனது இவர்கள் ஆள வேண்டும் என்று முடிவு எடுத்து விட்டால் அது ரூபா கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் ஓட்டு போடுவாங்க.
பீகாரில் எஸ்ஐஆர் நடைபெறாமல் இருந்திருந்தால் 243 தொகுதிகளிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெற்றிருக்கும் எனவும் நயினார் நாகேந்திரன் தெரிவித்தார். பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் 5 தொகுதிகளை கைப்பற்றி ஐதராபாத் எம்பி அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி கவனம் ஈர்த்துள்ளது. பீகார் சட்டப்பேரவைத் தேர்தலில் அசாதுதீன் ஓவைசியின் ஏஐஎம்ஐஎம் கட்சி எந்தவொரு கூட்டணியிலும் இல்லாமல் 29 தொகுதிகளில் தனித்து போட்டியிட்டது. இதில் 24 தொகுதிகள் இஸ்லாமியர்கள் அதிகமுள்ள சீமாஞ்சல் பிராந்தியமாகும். வாக்கு எண்ணிக்கை முடிவில் ஜோகிஹெட், பகதூர்கஞ்ச், கோச்சாத்தாமான், அமோர், பைசி ஆகிய 5 இடங்களில் ஏஐஎம்ஐஎம் கட்சி வேட்பாளர்கள் அபார வெற்றி பெற்றனர். இதில் வெற்றி பெற்ற 5 தொகுதிகளிலும் ஏஐஎம்ஐஎம் வேட்பாளர்கள் 23,000க்கும் அதிகமான வாக்குகள் வித்தியாசத்தில் வென்றது குறிப்பிடத்தக்கது. இதையடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த அசாதுதீன் ஓவைசி, ராஷ்டிரிய ஜனதாதளம் கட்சியால் பாஜகவை வீழ்த்த முடியாது என்றும், இஸ்லாமியர்கள் மற்றும் யாதவர்கள் வாக்கு அரசியலை வைத்து பீகார் மக்கள் தவறாக வழிநடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினார். பீகார் சட்டமன்ற தேர்தலில் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்ட தமிழ்நாட்டின் முன்னாள் டிஜிபி ராஜ்கிஷோர் ரவி தோல்வியடைந்தார். பீகார் மாநிலத்தை பூர்வீகமாக கொண்ட ராஜ்கிஷோர் ரவி 1989ஆம் ஆண்டு IPS அதிகாரியாக பணியில் சேர்ந்தார். தமிழ்நாட்டில் மூத்த டிஜிபியாக பதவி வகித்த நிலையில் கடந்த 2023ஆம் ஆண்டு விருப்ப ஓய்வு பெற்றார். தொடர்ந்து காங்கிரஸ் கட்சியில் இணைந்த ராஜ்கிஷோர் ரவி பீகார் சட்டமன்ற தேர்தலில் ரோசிரா தொகுதியில் போட்டியிட்டார். வாக்கு எண்ணிக்கையின் முடிவில் பாஜக வேட்பாளர் பிரேந்திரகுமாரிடம் 50,533 வாக்குகள் வித்தியாசத்தில் ராஜ்கிஷோர் ரவி தோல்வியை தழுவினார். குடிமைப் பணியில் இருந்து விலகி சசிகாந்த் செந்தில் காங்கிரஸில் இணைந்து கடந்த ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எம்பியானார். அதேபோல IPS பணியை ராஜினாமா செய்த அண்ணாமலை பாஜகவில் தமிழ்நாடு மாநில தலைவராக பதவி வகித்தார். அந்த வரிசையில் அரசியலில் சாதிக்கும் திட்டத்துடன் வந்த ராஜ்கிஷோர் ரவிக்கு பீகார் சட்டமன்ற தேர்தல் அதிர்ச்சியை அளித்துள்ளது. எஸ்ஐஆரை ஆதரித்து அதிமுக உச்சநீதிமன்றம் சென்றது வெட்கக்கேடானது என முதலமைச்சர் சாடியுள்ளார். தமிழ்நாட்டில் அதிமுக எதிர்க்கட்சியாக அல்ல உதிரி கட்சியாக கூட இருக்காது என முதலமைச்சர் ஸ்டாலின் ஆருடம் தெரிவித்துள்ளார். கொளத்தூர் சட்டப்பேரவை தொகுதியில் பல்வேறு முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைத்த முதலமைச்சர் புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். பின்னர் கொளத்தூர் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் திமுக பாக முகவர்களுக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மேடையில் பேசிய முதல்வர் எஸ்ஐஆர் குறித்து குறிப்பிட்டு பேசினார். மக்கள் ஒவ்வொருத்தருக்கும் நாங்கள் இந்தியாவுடைய குடிமக்கள் தான் என்று நிரூபிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையில ஒரு கட்டாயத்தில் இன்றைக்கு இருந்து கொண்டிருக்கிறோம். காரணம் தேர்தல் ஆணையம் அப்படிப்பட்ட ஒரு பெரும் சுமையை நம் மீது சுமத்தி இருக்கிறது. தொடர்ந்து பேசிய அவர் கேரளாவில் ஆளுங்கட்சியோடு சேர்ந்து எதிர்க்கட்சியும் எஸ்ஐஆருக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக குறிப்பிட்டு அதிமுகவை கடுமையாக சாடினார். ஆனா தமிழ்நாட்டில் ஒரு எதிர்க்கட்சி இருக்கு, அது எதிர்க்கட்சியாக இல்லை. இப்படியே போயிட்டு இருந்தா அவங்க எதிர்க்கட்சியாக மட்டும் உதிரி கட்சியாக கூட இருக்க முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்படும். எஸ்ஐஆரை ஆதரித்து அதிமுக உச்சநீதிமன்றம் சென்றது வெட்கக்கேடானது எனவும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சித்தார். அரசின் தலையீட்டால் தமிழ்நாட்டில் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணிகளில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளதாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். சேலம் விமான நிலையத்தில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் எஸ்ஐஆர் பணிகள் முறையாக மேற்கொள்ளப்பட வேண்டும் என்றார். ஆனால் தமிழகத்தில் இந்த எஸ்ஐஆர் பணி பல்வேறு மாவட்டங்களிலும் சென்னை மாநகரம் பல்வேறு மாநகராட்சியிலும் சுணக்கமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இதற்கு காரணம் அரசாங்கம் தலையிடுகிறது. எஸ்ஐஆர் பணிகள் குறித்து திமுக உள்ளிட்ட இந்தியா கூட்டணி கட்சிகளின் குற்றச்சாட்டுகளை பீகார் மக்கள் ஏற்கவில்லை எனவும் அவர் குறிப்பிட்டார். இந்திய கூட்டணியைச் சேர்ந்தவர்கள் பீகார் தேர்தலுக்கு முன்பாக எவ்வளவு விமர்சனங்களை வைத்தார்கள். எஸ்ஐஆர் நடைபெறுகிறது ஒரு மோசடி என்றெல்லாம் குற்றம் சுமத்தினார்கள். உண்மையான வாக்காளர்கள் வாக்காளர் பட்டியலில் இடம்பெற வேண்டும் என்று மக்கள் விரும்புகின்றார்கள். தேசிய ஜனநாயக கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று சரித்திர சாதனை படைத்திருக்கிறது என்றும் எடப்பாடி பழனிசாமி கூறினார். போடி
தொகுதியை திமுக கூட்டணி வசப்படுத்த வேண்டும் என முதலமைச்சர் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியான நிலையில் அந்த கனவு பலிக்காது என முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தெரிவித்துள்ளார். சென்னை அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற திமுக நிர்வாகிகளுடனான ஆலோசனையின் போது முதலமைச்சர் பல்வேறு அறிவுறுத்தல்களை வழங்கினார். குறிப்பாக ஓ பன்னீர்செல்வம் சட்டமன்ற உறுப்பினராக உள்ள போடி தொகுதியை திமுக இம்முறை கைப்பற்ற வேண்டும் என அத்தொகுதி நிர்வாகிகளிடம் அவர் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் இதுகுறித்து மதுரை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த ஓ பன்னீர்செல்வம் பதிலளித்தார். மேகதாது அணை விவகாரத்தில் தமிழ்நாடு அரசு சரியாக தீவிரமாக ஆய்வு செய்யவில்லை எனவும் ஓ பன்னீர்செல்வம் விமர்சித்தார். செங்கல்பட்டு அருகே பயிற்சி விமானம் கீழே விழுந்து சுக்குநூறாக நொறுங்கியது. திருப்போரூர் அருகே விபத்துக்குள்ளான விமானப்படை விமானத்தின் கடைசி நிமிட வீடியோ காட்சிதான் இது. விமானப்படைக்கு சொந்தமான பிலாட்டஸ் C7 ரக பயிற்சி விமானம் இந்திய விமானப்படை விமானி மூலமாக சென்னையை அடுத்த தாம்பரம் விமானப்படை தளத்திலிருந்து இயக்கப்பட்டது. செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் அருகே உப்பளம் பகுதியில் பறந்து கொண்டிருந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த விமானம் தரையில் விழுந்து நொறுங்கியது. தொழில்நுட்ப கோளாறு காரணமாக விமானத்தை தொடர்ந்து இயக்க முடியாததை உணர்ந்த விமானி முன்கூட்டியே பாராசூட்டை இயக்கி பாதுகாப்பாக தரையிறங்கினார். பாராசூட் மூலமாக தரையிறங்கிய விமானி இந்திய விமானப்படையினர் மூலம் பத்திரமாக மீட்கப்பட்டு அழைத்துச் செல்லப்பட்டார். விபத்திற்கான காரணம் குறித்து விசாரிக்க விமானப்படை உத்தரவிட்டுள்ளது. நாடு முழுவதும் 8 தொகுதிகளுக்கு நடைபெற்ற சட்டமன்ற இடைத்தேர்தலில் பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சிகள் தலா 2 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளன. ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நக்ரோடா தொகுதியில் பாஜக முன்னாள் எம்எல்ஏ தேவேந்திர ராணாவின் மகள் தேவ்யானி ராணா சுமார் 24,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி வாகை சூடினார். ஜம்மு காஷ்மீரின் பட்கம் தொகுதியில் மெஹபூபா முஃப்தியின் ஜம்மு காஷ்மீர் மக்கள் ஜனநாயக கட்சி வேட்பாளர் 4,000 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். இதேபோன்று ஜார்க்கண்டில் உள்ள கட்சிலா தொகுதியில் ஆளும் ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சா கட்சி வேட்பாளர் சோமேஷ் சந்தர் சரண் 38,000 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தினார். மிசோரத்தில் உள்ள டம்பா தொகுதியில் ஆளும் சோரம் மக்கள் இயக்கத்தின் வேட்பாளர் தோல்வியடைந்த நிலையில் மிசோ தேசிய முன்னணி கட்சி வேட்பாளர் வெற்றி பெற்றார். ஒடிசாவின் நவ்பாடா தொகுதியில் பாஜக வேட்பாளர் ஜெய் 83,748 வாக்குகள் வித்தியாசத்தில் காங்கிரஸ் வேட்பாளரை வீழ்த்தினார். பஞ்சாபில் ஆளும் ஆம் ஆத்மி கட்சி வேட்பாளர் ஹர்மீத் சிங் சந்து சிரோமணி அகாலிதளம் வேட்பாளரை விட 12,000 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி பெற்றார். ராஜஸ்தானின் அண்டா தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் பிரமோத் ஜெயின் 15,612 வாக்குகள் வித்தியாசத்தில் பாஜக வேட்பாளரை வீழ்த்தினார். இதேபோன்று தெலங்கானாவில் பாரதிய ராஷ்டிரிய சமிதி வேட்பாளரை விட காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் நவீன் யாதவ் 24,729 வாக்குகள் கூடுதலாக பெற்று வெற்றி வாகை சூடினார். ஜம்மு காஷ்மீரில் காவல் நிலையத்தில் ஏற்பட்ட வெடி விபத்தில் 9 பேர் உயிரிழந்தனர். கடந்த திங்கட்கிழமை ஹரியானா மாநிலம் ஃபரிதாபாத்தில் சுமார் 3,000 கிலோ வெடிபொருட்கள் கைப்பற்றப்பட்டன. பறிமுதல் செய்யப்பட்ட வெடிபொருட்கள் ஆய்வுக்காக ஜம்மு காஷ்மீர் மாநிலம் நவ்காம் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்தன. இந்த நிலையில் வெடிபொருட்களின் மாதிரிகளை சேகரிக்கும் போது திடீரென்று பயங்கர சத்தத்துடன் வெடி விபத்து ஏற்பட்டது. இதில் தடயவியல் நிபுணர்கள், காவல் அதிகாரிகள் உட்பட 9 பேர் உயிரிழந்தனர். மேலும் 20 பேர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்து நிகழ்ந்த பகுதி முழுவதும் சீல் வைக்கப்பட்டு மோப்ப நாய்களுடன் பாதுகாப்பு படையினர் சோதனை மேற்கொண்டுள்ளனர். இது பயங்கரவாத தாக்குதல் அல்ல, விபத்துதான் என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவித்துள்ளனர். புதிதாக கட்சி தொடங்கிய தலைவருக்கு வரலாறு கிடையாது என்று உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுகவை வீழ்த்த எஸ்ஐஆர் திட்டம் மூலம் சூழ்ச்சி செய்யப்படுவதாக துணை முதலமைச்சர் உதயநிதி குற்றம் சாட்டியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் பெரியாரின் பெருந்தொண்டர் ராமசுப்பையா 118வது பிறந்தநாள் விழாவில் பேசிய அவர், புதிதாக கட்சி தொடங்கிய தலைவருக்கு வரலாறு கிடையாது என்று தவிக தலைவர் விஜயை மறைமுகமாக சாடினார். கட்சியினுடைய புதுசாக வருகின்ற புது தலைவர்களுக்கே அங்க வரலாறு கிடையாது. கட்சிக்கு விட்டுருங்க, தலைவருக்கே வரலாறு கிடையாது. எஸ்ஐஆர் மூலம் திமுகவுக்கு ஆதரவான வாக்குகளை நீக்க வேண்டும் என்ற சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும் என்று கூறினார். திமுகவுக்கு ஆதரவான இருக்கக்கூடிய வாக்குகளை எல்லாம் எப்படியாவது முடக்கணும், நீக்கணும். குறிப்பா சிறுபான்மை மக்கள், பெண்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய வாக்குகளை எல்லாம் நீக்கணும். இதுதான் அவங்களுடைய ஒரே நோக்கம்.
இந்த சூழ்ச்சியை முறியடிக்கின்ற வகையில நீங்க அத்தனை பேரும் உங்களுடைய வாக்குச்சாவடியில உங்களுடைய வாக்குகளை முதல்ல நீங்க சரி செய்யணும். திராவிடம் என்றால் என்ன என்று தெரியாத எடப்பாடி பழனிசாமி பாஜகவுடன் சேர்ந்து கொண்டு திராவிட இயக்கத்தை அழிக்கும் வேலையை செய்வதாக விமர்சித்தார். அரசியலுக்கு வந்தவுடன் முதல்வராவது எல்லாம் சினிமாவில் தான் முடியும், அரசியலில் முடியாது என தாவேகா தலைவர் விஜய் குறித்து நடிகை ரோஜா மறைமுகமாக விமர்சனம் செய்துள்ளார். 12 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் லெனின் பாண்டியன் திரைப்படத்தில் நடித்துள்ள ரோஜா அந்த படம் தொடர்பான செய்தியாளர் சந்திப்பில் பேசினார். அப்பொழுது அரசியல்வாதிகள் நடிக்கிறார்கள், நடிகர்கள் எல்லாம் அரசியல் செய்கிறார்கள் என்று கூறினார். வந்தவுடனே சிஎம் ஆயிடும், வந்தவுடனே சைன் பண்ணோம்னா அது சினிமால முடியும், ரியல் லைஃப்ல முடியாது. பாலிடிக்ஸ்ல வந்தேன்னா இறங்கி உழைப்பாளி மாதிரி வேலை செய்யணும். சினிமா ஹீரோன்னா உங்களுக்கு தெரியும், அவங்க ஒரு கடவுள் மாதிரி, ஒரு கிங் மாதிரி, எல்லாருமே எல்லாம் அவங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி வச்சா அவங்க உட்கார்ந்துட்டு அது அந்த பவரோ இல்லை அந்த பேரோ அது அவங்க என்ஜாய் பண்ணலாம். ஆனால் பாலிடிக்ஸ்ல அப்படி இல்லை. விஜய் நேரில் சென்றதால் தான் இந்த பிரச்சனை என்று திட்டுகிறார்கள், ஆனால் அதன் பிறகு நேரில் செல்லவில்லை என்றும் திட்டுகிறார்கள் என்று கூறினார். தமிழக அரசு பல திட்டங்களை கொண்டு வந்துள்ளது, திட்டங்களால் மட்டுமே மீண்டும் ஆட்சியை பிடிக்க முடியாது எனவும் தேர்தலுக்கு 2 மாதத்திற்கு முன்பு உள்ள அரசியல் சூழல்தான் தேர்தல் முடிவை முடிவு செய்யும் என்றும் நடிகை ரோஜா கூறினார். தமிழ்நாட்டுக்கு வழங்க வேண்டிய கல்வி நிதியை விடுவிக்க கோரும் மனு மீது பதிலளிக்க மத்திய அரசுக்கு உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. சமக்ர சிக்ஷா திட்டத்தின் கீழ் தமிழ்நாட்டிற்கு வழங்க வேண்டிய 2151 கோடி ரூபாய் கல்வி நிதியை விடுவிக்க கோரி தமிழ்நாடு தொடர்ந்த உரிமையியல் வழக்கு நீதிபதி அப்துல் சந்தூர்கர் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழ்நாடு அரசு சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் வில்சன் மத்திய அரசு நிதி வழங்காததால் 43,94,906 மாணவர்களும் 2,21,817 ஆசிரியர்கள் மற்றும் 3,271 ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளதால் விரைந்து நிதியை விடுவிக்க உத்தரவிட வேண்டும் என வாதிட்டார். ஏற்கனவே இது தொடர்பாக நோட்டீஸ் பிறப்பித்த நிலையில் இதுவரை மத்திய அரசு பதில் மனு தாக்கல் செய்யவில்லை என்றும் சுட்டிக்காட்டப்பட்டது. மத்திய அரசு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் பதிலளிக்க கூடுதலாக 8 வார கால அவகாசம் வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். இந்த கோரிக்கையை ஏற்று 8 வார கால அவகாசம் வழங்கி நீதிபதி உத்தரவிட்டார். மேலும் இந்த வழக்கில் இடைக்கால நிவாரணம் வழங்க கோரி தாக்கல் செய்யப்பட்ட மனுவை 3 வாரங்கள் கழித்து விசாரணைக்கு பட்டியலிடவும் உத்தரவிட்டார். அதிமுகவில் இருந்து விலகி அண்மையில் திமுகவில் இணைந்த முன்னாள் எம்பி மைத்ரேயனுக்கு கட்சியின் கல்வியாளர் அணி துணைத் தலைவர் பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. 2002ஆம் ஆண்டு முதல் அதிமுகவில் அங்கம் வகித்த மைத்ரேயன் 3 முறை நாடாளுமன்ற உறுப்பினராக பதவி வகித்தார். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இபிஎஸ், ஓபிஎஸ் என்று 2 பிரிவாக அதிமுக உடைந்தது. இதில் ஓபிஎஸ்ஐ சந்தித்ததாக அதிமுகவிலிருந்து மைத்ரேயன் நீக்கப்பட்டார். சிறிது காலம் ஓபிஎஸ் அணியில் இருந்த மைத்ரேயன் 2023ஆம் ஆண்டு பாஜகவில் இணைந்தார். தொடர்ந்து 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் இபிஎஸ் முன்னிலையில் மீண்டும் அதிமுகவில் இணைந்தார். இந்நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் சென்னை அண்ணா அறிவாலயத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் முன்னிலையில் திமுகவில் இணைந்தார். இந்நிலையில் திமுகவின் கல்வியாளர் அணி துணைத் தலைவராக மைத்ரேயனுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டுள்ளது. இது தொடர்பான அறிவிப்பை திமுக பொதுச் செயலாளர் துரைமுருகன் வெளியிட்டுள்ளார். தனியார் பேருந்து கட்டணத்தை உயர்த்த உத்தரவிடக் கோரிய மனுவை சென்னை உயர்நீதிமன்றம் முடித்து வைத்தது. தனியார் பேருந்துகளின் கட்டண உயர்வு குறித்து அடுத்த மாதம் 30ஆம் தேதிக்குள் முடிவெடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு அரசு தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பேருந்து ஆபரேட்டர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது. அதில் டீசல் விலை உயர்வு மற்றும் இலவச பயண பாஸ்கள் உள்ளிட்டவற்றால் தனியார் பேருந்து கட்டணத்தை மாற்றியமைக்க அரசுக்கு உத்தரவிட வேண்டும் என்று கோரிக்கை வைக்கப்பட்டது. இந்த வழக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது இதுவரை 950 பரிந்துரைகள் வந்துள்ளதாக தமிழ்நாடு அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. மேலும் இந்த கோரிக்கைகளை ஆய்வு செய்வதற்கான கூட்டத்தை நடத்தி இறுதி உத்தரவு டிசம்பர் 30ஆம் தேதிக்குள் பிறப்பிக்கப்படும் என்றும் உறுதியளிக்கப்பட்டது. அரசின் உத்தரவாதத்தை பதிவு செய்த நீதிபதி வழக்கை முடித்து வைத்ததுடன் அரசு எடுக்கும் இறுதி முடிவை வரும் ஜனவரி 6ஆம் தேதி தாக்கல் செய்ய உத்தரவிட்டார். செல்போன், டிவி பார்த்து பெற்றோர்கள் பொம்மைகளாக மாறிப்போனதால் பல பிள்ளைகள் பொம்மைகளுடன் உரையாடி வருவதாக அமைச்சர் அன்பில் மகேஷ் வேதனை தெரிவித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அழகப்பா மாதிரி மேல்நிலைப் பள்ளியில் மாணவர்களுக்கு இலவச சைக்கிள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. குழந்தைகள் தின விழாவையொட்டி நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், அமைச்சர் அன்பில் மகேஷ் உள்ளிட்டோர் பங்கேற்றனர். அப்போது மேடையில் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ், அறிவார்ந்த சமூகத்தை உருவாக்க திமுக தொடர்ந்து பாடுபட்டு வருவதாக கூறினார். மேலும் பிள்ளைகளை பெற்றோர்கள் ஊக்குவிக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார்.
சஜஷன்ஸை பிள்ளைங்கள்ட்ட கேளுங்க. வீட்டில் ஒரு டிவி வாங்க போறீங்களா, ஒரு 2 வீலர் வாங்க போறீங்களா, இல்லை பிள்ளைங்க வேற ஸ்கூலில் சேர்ந்து ஆசைப்படுதா, அந்த பிள்ளைங்களோட சஜஷனை கேளுங்க. நான் சொல்றதை நீ செய்ய அப்படின்னு சொல்றதை காட்டிலும் இன்னைக்கு பிள்ளைங்களோட நிறைய உரையாடுங்க. பிள்ளைங்கள்ட்ட உரையாடாமல் வீட்டில் உட்காந்து மொபைல் ஃபோனையும் டிவியையும் பார்த்து நீங்கள் பொம்மையானனால தான் பல பிள்ளைங்க பொம்மையோட உரையாடிட்டு இருக்காங்க இன்னைக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு. தயவுசெய்து அதை உணரக்கூடிய பெற்றோர்களாக நீங்கள் இருந்திட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை நாங்கள் சொல்கின்றோம். மருத்துவம், பொறியியல் போன்று இசை, விளையாட்டு உள்ளிட்ட துறைகளை தேர்ந்தெடுக்கும் குழந்தைகளுக்கு பெற்றோர் துணை நிற்க வேண்டும் எனவும் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டார். குழந்தைகள் தினத்தையொட்டி தனியார் அறக்கட்டளை சார்பில் ஏழை குழந்தைகள் 30 பேர் சென்னையிலிருந்து தூத்துக்குடிக்கு விமானத்தில் பயணித்து மகிழ்ச்சியுற்றனர். சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை அமைச்சர் கீதா ஜீவன் மாணவர்களுடன் பயணித்து அவர்களுடன் கலந்துரையாடி ஊக்கமும் மகிழ்ச்சியும் பகிர்ந்து கொண்டார். இசையமைப்பாளர் AR ரெஹானா, பிஜேபி குழும தலைவர் விஜிபி சந்தோஷம் உள்ளிட்டோர் பயணித்தனர். தூத்துக்குடி விமான நிலையத்திலிருந்து புறப்படும் முன் அமைச்சர் கீதா ஜீவன் மாணவர்களுக்கு சாக்லேட் வழங்கினார். தூத்துக்குடியிலிருந்து தென்காசி, குற்றாலம் அழைத்துச் செல்லப்படும் மாணவர்கள் அங்கிருந்து சென்னை திரும்புகின்றனர். நிதி நிறுவன மோசடி வழக்கில் சரணடைந்த தேவநாதன் யாதவ் வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். சென்னை தி மயிலாப்பூர் இந்து பெர்மனன்ட் ஃபண்ட் நிதி நிறுவனத்தில் முதலீடு செய்த பலரிடம் கோடிக்கணக்கில் பண மோசடி செய்ததாக தொடரப்பட்ட வழக்கில் தேவநாதன் யாதவ் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார். பின்னர் 100 கோடி ரூபாயை விசாரணை நீதிமன்றத்தில் வைப்பு தொகையாக செலுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட நிபந்தனைகளுடன் உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கியது. ஆனால் உயர்நீதிமன்ற உத்தரவின்படி நிபந்தனையை நிறைவேற்றவில்லை என பாதிக்கப்பட்ட முதலீட்டாளர்கள் முறையிட்டனர். முறையீட்டை ஏற்றுக்கொண்ட உயர்நீதிமன்றம் தேவநாதன் யாதவை கைது செய்து ஆஜர்படுத்த காவல்துறைக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்நிலையில் தேவநாதன் யாதவ் சென்னை நிதி நிறுவன மோசடி வழக்குகளை விசாரிக்கும் சிறப்பு நீதிமன்ற நீதிபதி முருகானந்தம் முன்பாக சரணடைந்தார். இதனைத் தொடர்ந்து தேவநாதனை வரும் 24ஆம் தேதி வரை நீதிமன்ற காவலில் சிறையில் அடைக்க நீதிபதி உத்தரவிட்டார். வளர்ப்பு நாய் கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்தார். ஈரோடு அருகே வளர்ப்பு நாய் கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஈரோடு மாவட்டம் வெள்ளோடு அருகே கனகபுரம் பகுதியைச் சேர்ந்த நாகராஜின் மகன் ரமேஷ் ரங்கம்பாளையத்தில் உள்ள கல்லூரியில் 1ஆம் ஆண்டு படித்து வந்தார். இவரது வளர்ப்பு நாயை சில தினங்களுக்கு முன்பு தெருநாய் கடித்ததாக கூறப்படுகிறது. பின்னர் 20 நாட்களுக்கு முன்பு ரமேஷை வளர்ப்பு நாய் கடித்துள்ளது. வளர்ப்பு நாய் என்பதால் சிகிச்சை எதுவும் பெறாத நிலையில் ரமேஷின் உடல்நிலை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. இதனால் கடந்த 3 நாட்களுக்கு முன்பு கோயம்புத்தூர் அரசு மருத்துவமனையில் ரமேஷ் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டார். ஆனால் உடல்நிலை மிகவும் மோசமடைந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். வளர்ப்பு நாய் கடித்து கல்லூரி மாணவர் உயிரிழந்த சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. சென்னையில் வளர்ப்பு நாய்களுக்கு உரிமம் பெறுவதை கட்டாயமாக்கி பிறப்பித்த உத்தரவை எதிர்த்த வழக்கில் வரும் 25ஆம் தேதி விளக்கம் அளிக்க மாநகராட்சிக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. வரும் 24ஆம் தேதிக்குள் வளர்ப்பு நாய்கள் குறித்த விவரங்களை பதிவு செய்து உரிமம் பெற வேண்டும் எனவும், பதிவு செய்யப்படாமல் பிராணிகளை வைத்திருந்தால் 5000 ரூபாய் அபராதம் விதிக்கப்படும் எனவும் சென்னை மாநகராட்சி தெரிவித்திருந்தது. இந்த உத்தரவுகளை எதிர்த்து இந்திய கால்நடைகளுக்கான மக்கள் அமைப்பு சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. உரிமம் இல்லாமல் நாய்கள் வைத்திருந்தால் அபராதம் விதிக்கப்படும் என்ற அறிவிப்பின் மூலம் கைவிடப்படும் நாய்களின் எண்ணிக்கை அதிகரிக்கும் என மனுதாரர் தரப்பில் அச்சம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த வழக்கு நீதிபதி வி. லட்சுமி நாராயணன் முன்பு விசாரணைக்கு வந்தபோது சென்னையில் 1 லட்சம் வளர்ப்பு நாய்கள் இருப்பதாகவும் அவற்றில் 31,000 நாய்கள் பதிவு செய்யப்பட்டிருப்பதாகவும் மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து 69,000 நாய்களை வரும் 24ஆம் தேதிக்குள் பதிவு செய்ய முடியுமா என நீதிபதி கேள்வி எழுப்பினார். விண்ணப்பிப்பதற்கான கால அவகாசத்தை நீட்டிப்பது குறித்து பின்னர் முடிவெடுக்கப்படும் என மாநகராட்சி தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. இதையடுத்து மனுதாரர் எழுப்பியுள்ள பிரச்சினைகள் குறித்து விளக்கம் அளிக்கும்படி மாநகராட்சிக்கு உத்தரவிட்ட நீதிபதி வழக்கு விசாரணையை வரும் 25ஆம் தேதிக்கு தள்ளி வைத்தார். உதகையில் குழந்தைகள் தினம் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. விழிப்புணர்வு ஏற்படுத்தி மழலையர் தினத்தை சிறுவர் சிறுமியர் கொண்டாடி தீர்த்த காட்சிகள்தான் இவை. நீலகிரி மாவட்டம் உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் குழந்தைகள் தின விழா விமரிசையாக நடைபெற்றது. தனியார் பள்ளியைச் சேர்ந்த 100க்கும் மேற்பட்ட சிறார்கள் ஒன்று திரண்டு சாலை விதிகளை மதிக்காவிட்டால் நிகழும் விபரீதங்கள் குறித்து தத்ரூபமாக நடித்து காண்பித்தனர்.
பைக் உள்ளிட்ட வாகனங்களில் சிறார்கள் ஊர்வலம் வந்தனர். சிறுவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளை பெற்றோர் உள்ளிட்டோர் மெய்மறந்து ரசித்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் அருகே ஆன்லைனில் மடிக்கணினி ஆர்டர் செய்த நபருக்கு வெறும் ஒயர் மட்டுமே வந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. போளூரைச் சேர்ந்த பிரபு என்பவர் அமேசான் நிறுவனத்தின் இணையதளம் வாயிலாக 61,000 ரூபாய்க்கு மடிக்கணினி ஒன்றை ஆர்டர் செய்துள்ளார். வீட்டிற்கு வந்த பார்சலை பிரித்து பார்த்தபோது அதில் மடிக்கணினிக்கு பதில் வெறும் ஒயர்கள் மட்டுமே இருந்துள்ளன. இதனால் அதிர்ச்சியடைந்த பிரபு அமேசான் நிறுவனத்திடம் புகார் அளித்தும் கடந்த 20 நாட்களாக மடிக்கணினியை பெற முடியவில்லை என புகார் அளித்துள்ளார். தொடர்ந்து 10 முறை பார்த்து பெரிய மன உளைச்சல் ஆளாயிட்டு அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, வெரிஃபிகேஷன் டீம் சொல்றோம் அப்படின்னு அதுக்கு ஒரு 4-5 நாள் எடுத்துக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க, வெரிஃபிகேஷன் டீம் கரெக்டாக தான் அனுப்பிச்சோம், நாங்கள் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி எதுவும் ரிட்டர்ன் எடுக்க முடியாது, இப்போ ரீஃபண்ட் பண்ண முடியாதுன்னு சொன்னாங்க. நான் மன உளைச்சல் ஆளாயிட்டு சைபர் கிரைமிலும் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கேன். தனக்கு அமேசான் நிறுவனம் மடிக்கணினி தர வேண்டும் அல்லது தான் செலுத்திய பணத்தை திருப்பி தர வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ள பிரபு அவ்வாறு செய்யாவிட்டால் நுகர்வோர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர உள்ளதாக கூறினார். பழைய குற்றால அருவியில் சுற்றுலா பயணிகளுக்கான தடை தொடர்வதால் தங்களது வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருப்பதாக சிறு வியாபாரிகள், ஆட்டோ ஓட்டுநர்கள் கவலை தெரிவிக்கின்றனர். பழைய குற்றால அருவியில் கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் தரைத்தளங்கள், சாலைகள் குண்டும் குழியுமாக மாறின. இவை சரி செய்யப்பட்ட பிறகே சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்படுவார்கள் என்று வனத்துறை அறிவித்துள்ளது. இதனிடையே பணிகள் சுமார் 25 நாட்களாக ஆமை வேகத்தில் நடப்பதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ஓல்டு குற்றாலம் தான் போக முடியல, அதான் கஷ்டமா இருக்கு. கொஞ்சம் சீக்கிரமா ஓப்பன் பண்ணாங்கன்னா நல்லா இருக்கும். இப்போ வரைக்கும் பணிகள் அது நடக்கு இது நடக்குங்க. ஆனால் இப்போ ரொம்ப ஆட்டோ ஓட்டுறதுனால ரொம்ப வாழ்வாதாரம் கம்மியாக இருக்கு. பணிகளை விரைந்து முடிக்க வேண்டும் என்று பல்வேறு தரப்பினரும் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல்லில் 2021ஆம் ஆண்டுக்கு பிறகு முட்டை விலை உச்சம் தொட்டு ₹5.90 நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவின் நாமக்கல் மண்டல ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கோழி பண்ணையாளர்களிடம் முட்டை விலை நிலவரம் தொடர்பான கருத்துக்கள் கேட்கப்பட்டன. அப்போது தொடர்ச்சியாக பிற மண்டலங்களில் விலை மாற்றம் செய்யப்படுவது, சத்துணவு வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதியால் உள்நாட்டு சந்தையில் முட்டைக்கு ஏற்படும் தேவை உள்ளிட்ட காரணங்களை குறிப்பிட்டு விலை மாற்றம் செய்ய பரிந்துரைக்கப்பட்டது. இதையடுத்து முட்டையின் பண்ணை கொள்முதல் விலையானது மேலும் 5 காசுகள் உயர்த்தப்பட்டு ₹5.90 தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழுவால் அறிவிக்கப்பட்டது. கடந்த 4 நாட்களில் மட்டும் 30 காசுகள் வரை முட்டையின் விலை உயர்ந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. சில்லறை விற்பனையில் அதிகபட்சமாக ஒரு முட்டை ₹7 வரை விற்கப்படும் நிலையில் விரைவில் அதன் விலையும் உயரக்கூடும் என அஞ்சப்படுகிறது. அரசு பள்ளியில் மாணவரை சாதி ரீதியாக திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. திருப்பத்தூர் மாவட்டம் பொம்மைக்குப்பத்தில் அரசு பள்ளியில் சத்துணவு வாங்கச் சென்ற மாணவரை சத்துணவு அமைப்பாளர் சாதி ரீதியாக திட்டியதாக புகார் எழுந்துள்ளது. பொம்மைக்குப்பம் அரசு மேல்நிலைப் பள்ளியில் சத்துணவு அமைப்பாளராக பணியாற்றி வருபவர் பத்மினி. இந்த பள்ளியில் 7ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தை சேர்ந்த மாணவர் ஒருவர் சத்துணவு வாங்கியுள்ளார். அப்போது சத்துணவு அமைப்பாளர் பத்மினி முட்டை வழங்குவது தொடர்பாக இந்த மாணவரின் சாதி அடையாளத்தை குறிப்பிட்டு திட்டியதாக கூறப்படுகிறது. இதுகுறித்து கேள்வி கேட்ட மாணவரின் உறவினர்களையும் பத்மினி தகாத முறையில் பேசியதாக கூறப்படுகிறது. சத்துணவு கூடத்தில் கேஸ் சிலிண்டர் இருந்தும் விறகு அடுப்பில் சத்துணவு சமைக்கப்படுவதாகவும் புகார் எழுந்துள்ளது. சம்பா மற்றும் தாளடி நெற்பயிர்களை காப்பீடு செய்வதற்கான அவகாசத்தை வரக்கூடிய 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசுக்கு விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருவாரூர் மாவட்டம் முழுவதுமாக குறுவை அறுவடை பணிகள் முடிவடைந்த நிலையில் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் 2 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் சம்பா மற்றும் தாளடி விதைப்பு பணிகளில் விவசாயிகள் ஈடுபட்டுள்ளனர். இந்த பயிர்களை காப்பீடு செய்வதற்கு நவம்பர் 15ஆம் தேதி சனிக்கிழமை கடைசி நாளாக உள்ளது. எனவே சனிக்கிழமைக்குள் பயிர் காப்பீடு செய்யுமாறு விவசாயிகளை நாகை மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் கேட்டுக் கொண்டுள்ளார். இந்நிலையில் சிட்டா அடங்கல் வாங்குவதில் சில பகுதிகளில் சிரமம் உள்ளதாக விவசாயிகள் புகார் கூறுகின்றனர். சிட்டா அடங்கல் கொடுக்கும் அதிகாரிகள் விஓ பணியாளர்களை வாக்காளர் திருத்தும் பணிக்கு அனுப்பிட்டாங்க. அதோடு மட்டும் இல்லாமல் 13ஆம் தேதி இணையதளமும் முடக்கப்பட்டு விட்டது. அதனால விவசாயிகள்லாம் மன உளைச்சல்ல இருக்காங்க, காப்பீடு கட்ட முடியல. எனவே பயிர் காப்பீடு செய்வதற்கான அவகாசத்தை நவம்பர் 30ஆம் தேதி வரை நீட்டிக்க வேண்டும் என்றும் விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் சுமார் 100 கோடி ரூபாய் வரை காணிக்கை பணத்தை திருடியதாக குற்றம் சாட்டப்பட்ட தேவஸ்தான முன்னாள் அதிகாரி ரயிலில் அடிபட்டு உயிரிழந்தார். திருப்பதி ஏழுமலையான் கோவிலுக்கு பக்தர்கள் காணிக்கையாக செலுத்தும் கோடிக்கணக்கான மதிப்புடைய பணம், நகைகள், வெளிநாட்டு கரன்சிகள் தேவஸ்தானம் தரப்பில் பாதுகாக்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் கோவில் காணிக்கையை பாதுகாக்க பெரிய ஜீயர் மடம் சார்பில் கண்காணிப்பு பணிக்காக கரூரைச் சேர்ந்த ரவிக்குமார் என்பவர் நியமிக்கப்பட்டிருந்தார்.
இந்நிலையில் உண்டியல் பணம் கணக்கிடும் பதவியிலிருந்து வெளியே வந்த ரவிக்குமாரிடம் தேவஸ்தான லஞ்ச ஒழிப்புத்துறையினர் சோதனை செய்தனர். அப்போது சுமார் 75 அமெரிக்க கரன்சி நோட்டுகளை மலக்குடலில் ரவிக்குமார் பதுக்கி வைத்து திருட முயன்றது தெரியவந்தது. இதுகுறித்த விசாரணையில் காணிக்கையை திருடி சுமார் 100 கோடி ரூபாய்க்கு அவர் சொத்து சேர்த்தது தெரியவந்தது. இதுகுறித்து விசாரிக்க சிபிசிஐடி சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்ட நிலையில் கடந்த 6ஆம் தேதி சதீஷ்குமாரிடம் விசாரணை நடந்தது. மீண்டும் ஒருமுறை விசாரணைக்கு ஆஜராகுமாறும் அவருக்கு சிபிசிஐடி நோட்டீஸ் வழங்கியிருந்தது. இந்நிலையில் ஆந்திர பிரதேச மாநிலம் அனந்தபுரம் மாவட்டம் தாடிபத்ரி அருகே ரயில்வே தண்டவாளத்தில் ரயிலில் அடிபட்டு சதீஷ்குமார் உயிரிழந்து கிடந்தார். விபத்தா அல்லது தற்கொலையா என்று போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். விஷால் வழக்கிலிருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்துள்ளார். லைகா பட நிறுவனத்திற்கு 21 கோடி ரூபாய் கடனை வட்டியுடன் திருப்பிச் செலுத்துமாறு பிறப்பித்த உத்தரவை எதிர்த்து நடிகர் விஷால் தாக்கல் செய்த மனு மீதான விசாரணையில் இருந்து விலகுவதாக உயர்நீதிமன்ற நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார். நடிகர் விஷால் தன்னுடைய பட தயாரிப்பு நிறுவனத்திற்காக கோபுரம் பிலிம்ஸ் நிறுவனத்திடம் பெற்ற 21 கோடியே 29 லட்சம் ரூபாய் கடனை லைகா நிறுவனம் செலுத்தியது. அந்த தொகையை வழங்கும் வரை விஷால் பட நிறுவனத்தின் அனைத்து படங்களின் உரிமைகளையும் தங்களுக்கு வழங்குவது என்று லைகா நிறுவனம் ஒப்பந்தம் மேற்கொண்டது. இந்த ஒப்பந்தத்தை மீறி படங்களை வெளியிட்டதாக கூறி பணத்தை திருப்பித் தர விஷாலுக்கு உத்தரவிடக் கோரி லைகா நிறுவனம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தது. அந்த வழக்கில் லைகா நிறுவனத்திற்கு வழங்க வேண்டிய தொகையை 30% வட்டியுடன் விஷால் திருப்பி செலுத்த உத்தரவிடப்பட்டது. இந்த உத்தரவை எதிர்த்து விஷால் தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதிகள் ஜி ஜெயச்சந்திரன் மற்றும் மும்னேனி சுதீர்குமார் அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது இந்த வழக்கை ஏற்கனவே விசாரித்து சில கருத்துக்களை தெரிவித்ததால் இந்த வழக்கின் விசாரணையிலிருந்து விலகுவதாக நீதிபதி ஜெயச்சந்திரன் அறிவித்தார். இந்த வழக்கை வேறு அமர்வு முன்பாக விசாரணைக்கு பட்டியலிடுமாறும் பதிவுத்துறைக்கு உத்தரவிட்டார். காரில் இடம் இல்லாததால் டிக்கியில் படுத்து தூங்கிய நபரை கண்டு ஒரு வினாடி போலீசார் மிரண்டு போயினர். டெல்லி வசீராபாத் பகுதியில் உள்ள சிக்னேச்சர் பாலத்தில் வாகன தணிக்கையில் ஈடுபட்ட போலீசார் ஒரு காரை மறித்து சோதனையிட்டனர். இதில் கார் டிக்கியில் ஒருவர் படுத்திருந்ததை கண்டு போலீசார் அதிர்ந்து போயினர். அந்த நபர் கடத்தப்பட்டாரா என போலீசார் சந்தேகித்த நிலையில் காரில் போதிய இடம் இல்லாததால் டிக்கியில் படுத்திருந்தது பின்னர் தெரிய வந்தது. டிக்கியில் படுத்திருந்த நபர் காரில் பயணித்த குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் என்பதும் சுப நிகழ்ச்சியில் கலந்து கொள்ள குடும்பத்துடன் புறப்பட்ட நிலையில் காரில் இடம் இல்லாததால் டிக்கியில் பாட்டு கேட்டுக்கொண்டே படுத்து தூங்கியதும் போலீசார் விசாரணையில் தெரிய வந்துள்ளது.